மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் 7 கோடி அதிபதி 4ல் வரதுனால உங்களுடைய வேலையில் எந்த பாதிப்பும் இருக்காது. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால உங்களுக்கு சுக்கிர பயிற்சிங்கிறது வந்து ஒரு வரக்கூடிய டியூரேஷன் என்னமோ ஒரு 25 டேஸ் தான். ஆனால் பண்ணக்கூடிய பலன் எப்படி இருக்குன்னா, உங்கள் வாழ்க்கை துணையின் தொழில் ரீதியான முயற்சிகளில் சில தடுமாற்றங்கள் இருக்குது. அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. செப்டம்பர் 13 சனி பார்வை விட்டு செவ்வாய் விலகிறாரு. செப்டம்பர் 14 சுக்கிரன் வந்து சிம்ம ராசிக்கு போகிறாரு. இந்த 2 டேட்ஸும் உங்கள் வாழ்க்கையில் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். சார் எதுக்கு சார் சும்மா சுக்கிர பயிற்சி கொடுத்துட்ருக்கீங்க? அது சாதாரண ஒரு 20 நாளைக்காக நீங்கள் கொடுக்குறீங்களான்னு? அப்படி கிடையாதுங்க. அந்த 20 நாள் தான் அடுத்து வரக்கூடிய 4 மாதத்துக்கு உண்டான டேர்னிங் பாயிண்ட். நீங்கள் வந்து இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது நான் சொன்னங்கிற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் இதை சொல்கிறதுனால உங்களுக்கு அந்த டேட்ஸ் எல்லாம் மனப்பாடு ஆகுங்கிறது. சரி, எப்போ சார் வருது இந்த சுக்கிர பயிற்சி அப்படின்னா, ஆகஸ்ட் 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இடத்துல செப்டம்பர் 14 வரைக்கும் இருக்க போகிறார். ஆகஸ்ட் 20லேருந்து செப்டம்பர் 14 வரைக்கும். செப்டம்பர் 13 சனி பார்வை விட்டு செவ்வாய் விலகிறார். செப்டம்பர் 14 சுக்கிரன் வந்து சிம்ம ராசிக்கு போகிறார். இந்த 2 டேட்ஸும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய டேட்ஸாக இருக்கும். செப்டம்பர் 13 and 14. அந்த மாற்றத்தை தருவதற்கு அடித்தளமிடக்கூடிய காலகட்டம் ஆகஸ்ட் 20 முதல் செப்டம்பர் 14 வரை. இந்த சுக்கிர பயிற்சி எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோன்னா, உலக அளவில் இந்த பூமி மட்டும் இல்லை, 7 14 லோகங்களிலும் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்யும் மந்திரம் சஞ்சீவனி மந்திரம்னு பேர். அந்த சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்த ஒரே நபர், ஒரே ஆசான் சுக்கராச்சாரியர் மட்டும்தான். சிவன்கிட்டேருந்து தவம் பண்ணி இந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டாரு. அந்த மந்திரம் தெரிஞ்சால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியும். அதனால தான் அசுரர்கள் இவரை குருவாக ஏற்றுக்கிட்டாங்க. ப்ரஹஸ்பதி பகவான்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கே இது தெரியாது, தேவகுருவுக்கே இது தெரியாது. இருப்பினும் இந்த சுக்கிரனுடைய மனைவி யாருன்னு கேட்டால் ப்ரஹஸ்பதி பகவானுடைய பெண். அதனால தான் இந்த மீன ராசின்னு சொல்லக்கூடிய குருவின் வீட்டில் அங்கே வந்து சுக்கிரன் உச்ச பலத்தை அடைகிறார். ஏன்னா மாமனார் வீட்டில் தான் மருமகனுக்கு மாப்பிள்ளைக்கு நல்ல மரியாதை இருக்கும். அந்த சுக்கிரன் வந்து குரு பகவானுக்கு மாப்பிள்ளை. இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டார்னா பதவி, செல்வம், புகழ், செல்வாக்கு, வாக்சாதுரியம் எல்லாமே கிடைக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் பேச தெரியாது. பேசக்கூடிய வார்த்தைகள் தவறாக போகும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களால வந்து எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. இதுக்கு காரணமும் இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் நல்லா இருந்துட்டார்னா வாழ்க்கையில் சுக அதிகரிப்பு ஏற்படும். அந்த சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் 6, 7, 10, 12 இருந்தால் சில விஷயங்கள் நல்லது நடக்கும், சில விஷயங்கள் கெடுதல் நடக்கும். இந்த 6, 7, 10 இருந்தார்னா உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய அனைத்து யோகங்களும் உங்களுக்கு வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நல்ல ஜோதிடரை பார்த்து பரிகாரம் செய்யுங்கள். இப்போ கோச்சார ரீதியாக என்ன மாற்றங்கள் வரும், 6, 7, 10 வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்ல போகிறேன். வாருங்கள், உங்கள் ராசிக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலனை ஆராய்வோம். மேஷராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 20லேருந்து செப்டம்பர் 14, அதில் வந்து ஒரு 14 நாள், இதில் வந்து ஒரு 10 நாள். ஸோ கிட்டத்தட்ட 24 நாள் உங்களுக்கு சுக்கிரன் வந்து சுப செலவுகளை தரக்கூடிய வகையில் இருப்பார். சுகங்கள் அதிகரிக்கும். வீடு மனை வாங்குவது, வண்டி வாகனம் மாற்றுவது, புதுசாக வண்டி வாங்குறவங்க இந்த காலகட்டத்தில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சிறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து உங்கள் குழந்தைகளுக்காகவோ இல்லை உங்கள் உடன் பிறந்தவர்களுக்காகவோ, தம்பி தங்கைகளுக்காக, அக்காவுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தங்க நகைகள் ஏதாவது ஒரு குந்துமணி தங்கமாவது வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் வீட்டு 2, 7 அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். ஒன்றா உடன் பிறந்தவர்களுக்காகவோ இல்லை நீங்கள் நகையாக வாங்கி உங்கள் மனைவி அழகு பார்க்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்கள் கணவருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணுவீங்க, ஒரு காஸ்ட்லி கிஃப்ட். அதுவும் இந்த மாதம் உங்கள் கணவருக்கு பர்த்டே வந்துடுதுன்னா கேட்கவே வேணாம், அவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க. அவர்கள் உங்களிடம் அன்பு பாராட்டுவதற்குண்டான அனைத்து முகாந்திரத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பீர்கள்.
திருமண வயதினருக்கு திருமண யோகம், பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். 7ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் ரீதியாக வேலை, தொழில், உத்தியோகம் இந்த விஷயத்தில் உங்களுக்கு தடுமாற்றங்கள் இருக்காது. ஆக்சுவலாக ஆஃபீஸில் புதுசாக சேர்ந்துருக்கீங்க, புதுசாக சேரக்கூடிய இடத்துல இருக்கீங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்ப சுகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட அப்படியே துடிச்சு போயிட்டு அவங்கள கூட நின்று அவங்கள பாதுகாத்து அவங்களுக்கு உண்டான உதவிலாம் செய்வீங்க. வீட்டில் அவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் அம்மாவுடைய வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மரியாதை கொடுப்பீங்க. அதே சமயம் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணை, நீங்கள் திருமணமானவர் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணையின் தொழில் ரீதியான முயற்சிகளில் சில தடுமாற்றங்கள் இருக்குது. அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. அவருக்கு இப்போ ஒரு டிரான்சிஷன் பீரியடாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வேலையில் ஒரு சுணக்கம் இருக்குது. அதுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் 7 அதிபதி 4ல் வரதுனால உங்களுடைய வேலையில் எந்த பாதிப்பும் இருக்காது. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணுவீங்க. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களே உங்களுக்கு சார் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் சார், மேடம் நான் உங்களுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணித்தரேன், அதாவது நீங்கள் பண்ண வேண்டிய வேலையை அவங்க இழுத்து போட்டுன்னு பண்ணுவாங்க. இதனால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும், உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. வீட்டில் ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் நல்லா தான் போயின்னு இருக்குது சார், ஆனால் என்னமோ மாற்றணும்னு தோணித்து மாற்றிட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இந்த மேஷராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் வேலையில் ஜாதக பிரகாரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட்டதுன்னா இடமாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது ஒரு வரக்கூடிய டியூரேஷன் என்னமோ ஒரு 25 days தான். ஆனால் பண்ணக்கூடிய பலன் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம், அடுத்தது 5ஆம் இடம், இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய இடங்கள். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்காது. பட் இருந்தாலும் நெஞ்சு பகுதி இன்ஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய மாதாந்திர சுழற்சியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்திற்கு, அதாவது இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டமான ஆகஸ்ட் 20 செப்டம்பர் 14 வரைக்கும் உண்டான சுக்கிர பயிற்சிக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா தாயார் வழிபாடு செய்யணும். தாயார்னா மகாலட்சுமி தாயார் மட்டும் இல்லை, எந்த அம்பாளையும் வழிபடலாம். அதாவது அம்பாள் சாந்த ஸ்வரூபிணியாக இருக்கணும். அதாவது சிம்ம வாகனத்தில் வேல் வச்சுன்னு அப்படி உட்காரக்கூடாது. பாலா திரிபுர சுந்தரி, அவளை வழிபடுங்க. அவளை விட உங்களுக்கு உகந்த மருத்துவம் தரக்கூடிய தெய்வம் யாரும் கிடையாது. பாலையை வழிபடுங்கள், சந்தோஷத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தர வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் எதுக்காக இந்த சுக்கிர பயிற்சி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் உங்களுடைய அன்றாட நிகழ்வுகளை நடத்தி காட்டக்கூடிய வகையில் இருக்குது. அது இன்றைக்கி என்ன நடக்க போகிறதுன்னு சொல்கிறது சந்திரன், இந்த வாரம் என்ன நடக்க போகிறதுன்னு சொல்கிறது சுக்கிரனும் செவ்வாயும் புதனும், இந்த மாதம் நடக்க போகிறதுன்னு சொல்கிறது சூரியன், இந்த வருஷம் என்ன நடக்க போகிறதுன்னு சொல்கிறது குரு, அடுத்த 3 வருஷம் எப்படி இருக்க போகிறதுன்னு உங்களுடைய லைஃப் பார்த்த சொல்கிறது சனி. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு விருப்பப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் அடியேனை தொடர்பு கொண்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான யோகத்தையும் சந்தோஷங்களையும் சுகத்தையும் தருவதற்கு இந்த சுக்கிரனின் அருள் கிடைப்பதற்கு சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் சிவனின் ஈசனின் அருள் வளர்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், நிம்மதியான தூக்கத்தை தர வேண்டும் எனும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.